இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். SPM தேர்வு தேதியில் குழப்பம், மன்னிப்பு கேட்ட தேர்வு வாரியம். 2026 ஆண்டுக்கான SPM தேர்வு தேதியை அறிவிப்பதில் ஏற்பட்ட குழப்பத்திற்காக கல்வி அமைச்சின் தேர்வு வாரியம் இன்று பகிரங்க மன்னிப்பு கேட்டுள்ளது. நேற்று வெளியிடப்பட்ட தேர்வு தேதிகள் தொடர்பான அறிக்கையால் ஏற்பட்ட குழப்பத்தை தீவிரமாக எடுத்துக் கொண்டுள்ளதாக வாரியம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற தவறுகள் மீண்டும் நிகழாமல் தகவல்களை சரிபார்த்து வெளியிடும் நடைமுறை மேலும் மேம்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்துள்ளது. 2026 SPM தேர்வை நாடு முழுவதும் 4,20,879 மாணவர்கள் 3,334 தேர்வு மையங்களில் எழுத உள்ளனர். இந்த முக்கிய தேர்வு வரும் நவம்பர் 23 முதல் டிசம்பர் 17 வரை நடைபெறும். சரியான தகவல்களுக்கு தேர்வுகள் வாரியத்தின் அதிகாரப்பூர்வ தேர்வு அட்டவணையையே மாணவர்கள் மற்றும் பெற்றோர் பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தாயின் கண்ணீரை வெற்றியாக்கிய 5 பிள்ளைகள். வெயிலையும் மழையையும் பொருட்படுத்தாமல் 12 ஆண்டுகளுக்கும் மேலாக துப்புரவு தொழிலாளியாக உழைத்து தனது 5 பிள்ளைகளையும் வளர்த்தெடுத்த கவிதாவின் தியாக கதை பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிமின் இதயத்தையே நெகிழ வைத்துள்ளது. கவிதாவின் வியர்வைக்கும் தியாகத்திற்கும் கிடைத்த பலன் என்ன தெரியுமா? 5 பிள்ளைகளும் இன்று தத்தமது துறைகளில் வெற்றிகரமாக உயர்ந்துள்ளனர். 50வது பிறந்த நாளன்று பணியில் இருந்த தாயை ஆச்சரியப்படுத்த வந்த பிள்ளைகள் தங்களது தொழில் சீருடைகளில் வந்தனர். அவர்களில் ஒருவர் விமானி, மற்றொருவர் தாதியர். தாய் சிந்திய கண்ணீர் துயரத்தின் கண்ணீர் அல்ல, தனது பிள்ளைகளை உயரத்தில் பார்த்த ஆனந்த கண்ணீர். நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற 2026 துப்புரவு தொழிலாளர் தின பாராட்டு விழாவில் கவிதாவின் உழைப்பையும் தியாகத்தையும் பாராட்டி சிறப்பு விருதும் வழங்கப்பட்டது. கோலாலம்பூர் ஜலான் சுல்தான் இஸ்மாயிலில் குடிநுழைவுத்துறை லாரி மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிர் இழந்த சம்பவம் குறித்து முழுமையான விசாரணைக்கு ஒத்துழைக்குமாறு உள்துறை அமைச்சர் டாக்டர் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் குடிநுழைவுத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். அதிகாலை 1 மணியளவில் சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிரான நடவடிக்கைக்காக சவுக்கி நோக்கி சென்ற குடிநுழைவுத்துறையின் பிளாக் மரியா லாரி சிவப்பு விளக்கை மீறி சென்றதாக நம்பப்படுகிறது. அப்போது பச்சை விளக்கில் நேராக வந்த புரோட்டான் சாகா காருடன் மோதிய லாரி கட்டுப்பாட்டை இழந்து பாதசாரிகளான ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 மோதியது. இதில் 3 உயிர் இழந்ததுடன் மேலும் 1 படுகாயமடைந்தார். இச்சம்பவம் மீதான விசாரணையில் அலட்சியம், தவறான நடத்தை அல்லது சட்ட மீறல் இருப்பது தெரியவந்தால் பொறுப்பானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சைஃபுடின் நசுத்தியோன் எச்சரித்துள்ளார். நாளை முதல் RON 97 பெட்ரோல், மானியமற்ற RON 95 மற்றும் டீசல் விலைகள் உயர்த்தப்படுவதாக நிதி அமைச்சு அறிவித்துள்ளது. RON 97 விலை லிட்டருக்கு 10 சென்ட் உயர்ந்து 4 ரிங்கேட் 25 சென்டாக விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மானியமற்ற RON 95 விலை 15 சென்ட் உயர்ந்து 3 ரிங்கேட் 77 சென்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மானியமற்ற டீசல் விலை 20 சென்ட் அதிகரித்து லிட்டருக்கு 4 ரிங்கேட் 67 சென்டாக விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் பூடி 95 திட்டத்தின் கீழ் RON 95 விலை 1 ரிங்கேட் 99 சென்டாகவே தொடரும். பூடி டீசல் திட்டத்தின் கீழ் டீசல் விலையும் லிட்டருக்கு 2 ரிங்கேட் 10 சென்டாக மாற்றமின்றி நீடிக்கும். பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தைவான் தொடர்பாக அண்மையில் வெளியிட்ட கருத்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படவில்லை என்று அரசாங்க பேச்சாளரும் தொடர்புத்துறை அமைச்சருமான டாக்டர் ஃபாமி ஃபட்சில் தெரிவித்துள்ளார். அல் ஜசீராவுக்கு அளித்த நேர்காணலில் பிரதமர் டாக்டர் அன்வார் ஒரே சீனா கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்ததுடன் தைவான் சீனா உறவை வரலாற்று பின்னணியுடன் பார்க்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இந்த கருத்துக்கு தைவான் கடும் எதிர்வினை தெரிவித்த நிலையில் புதன்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த விவகாரம் எழுப்பப்படவில்லை என்று ஃபாமி ஃபட்சில் தெளிவுபடுத்தினார். நாட்டில் மக்கள் மத்தியில் அரசியல் மீதான சோர்வு அதிகரித்து வருவதாக மூத்த பத்திரிகையாளர் காதிர் ஜாசின் எச்சரித்துள்ளார். 2013 பொதுத் தேர்தலில் 84 விழுக்காடாக இருந்த வாக்காளர் வருகை 2018 82.32 விழுக்காடாகவும் 2022 74.5 விழுக்காடாகவும் குறைந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். அண்மையில் நடைபெற்ற ஜாசேகாவின் சிறப்பு மாநாட்டில் 4264 பிரதிநிதிகளில் வெறும் 51.2 விழுக்காட்டினர் மட்டுமே
பங்கேற்றதும் அரசியல் சோர்வின் அறிகுறி என்றார். கட்சிகளுக்குள் நீடிக்கும் உட்கட்சி மோதல்கள், தலைவர்களின் அரசியல் நாடகங்கள் மற்றும் உறுப்பினர்களின் உணர்வுகளுடன் விளையாடும் போக்கு ஆகியவை மக்களை அரசியலிலிருந்து விலக்கி வருவதாக அவர் கூறினார். இந்த அரசியல் சோர்வு தொடர்ந்தால் எதிர்காலத்தில் களவாணி ஆட்சி அல்லது திறமையற்றவர்களின் ஆட்சி நாட்டை ஆளும் அபாயம் ஏற்படலாம் என்றும் கடீர் ஜாசின் கடுமையாக எச்சரித்துள்ளார். தூய்மையற்ற, ஆபத்தான மற்றும் கடினமான பணிகளை கொண்ட 3D துறைகளில் முதலில் உள்ளூர் மக்களுக்கே வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படுவதாக மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் தளம் மூலம் ஆயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்ட போதிலும் மலேசியர்களிடம் இருந்து வெறும் 352 விண்ணப்பங்களே கிடைத்ததாக அவர் கூறினார். உள்ளூர் மக்கள் அந்த வேலை வாய்ப்புகளை ஏற்காத பட்சத்தில்தான் வெளிநாட்டு தொழிலாளர்கள் அல்லது பிற தரப்பினருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் ரமணன் விளக்கினார். இன்று மதியம் பூத்ராஜயா மினாரா பிரகேசோவில் நடைபெற்ற ஆகஸ்ட் மாத கசுமா மாதாந்திர கூட்டம் மற்றும் சுதந்திர தின மாத கொண்டாட்டத்தையொட்டி தேசிய கொடிகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் இதனை தெரிவித்தார். ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வந்து நீங்க எடுத்துட்டு வரீங்க, நம்மளோட நாட்டு வந்து ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 3D ஒர்க்கர்ஸ் செக்ஷன்ல நம்மள வந்து 10,000 மேல வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்மள வந்து இருக்குது. பொசிஷன் வந்து மை ஃபியூச்சர்ஸ் ஜாப் மூலியமா நம்மளோட நாட்டோட மக்களுங்க வந்து யாருமே வந்து எடுக்கல. வெறும் வந்து 352 பேர் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அவங்கள வந்து எடுத்திருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு. அந்த மத்த வந்து 10,000 மேல வந்து நோ டேக்கர்ஸ். So அதனால வந்து kita juga kena ada kebergantungan kepada pekerja asing bagi beberapa sektor. Tetapi keutamaan முக்கியத்து வந்து நம்மளோட நாட்டோட மக்களுக்கு வேலை வாய்ப்பு. 3D துறைக்காக 15,000 வெளிநாட்டு தொழிலாளர்களை உடனடியாக பணியமர்த்தும் நடவடிக்கையை நிறுத்தி நாட்டில் உள்ள குடியுரிமையற்றவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு பதிலளிக்கையில் அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் இவ்வாறு தெரிவித்தார். கோலாலம்பூர் குச்சாய் லாமாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் சுமார் 83 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான 110 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதில் 80 கிலோ ஷாபு மற்றும் 30 கிலோ எக்ஸசி அடங்கும். கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடத்தப்பட்ட சோதனையில் கனடா கடவுச்சீட்டு வைத்திருந்த 36 வயது வியட்நாமியர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் என்று இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஃபடில் மர்சூஸ் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட நபரிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் மற்றொரு இடத்திலும் சோதனை நடத்தப்பட்டதில் உள்ளூர் சந்தைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மேலும் அதிகமான போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கும்பல் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து செயல்பட்டு வந்ததாக நம்பப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர் ஆகஸ்ட் 20 வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள கூட்டாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் என்று ஃபடில் மர்சூஸ் தெரிவித்தார். பேரா மஞ்சோங்கில் மேற்கு கடற்கரை விரைவு சாலையான WCE-யில் 3 வாகனங்கள் மோதியதாக முன்னறிவிப்பின்றி திடீர் விபத்து ஒத்திகை நடத்தப்பட்டது. இன்று காலை 10:25 மணியளவில் நடைபெற்ற இந்த ஒத்திகையில் போலீஸ், தீயணைப்பு, அஸ்மாட் குழு, மருத்துவமனை, குடிமை தற்காப்பு படை மற்றும் சுற்றுச்சூழல் துறை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் பங்கேற்றன. அவசர நிலையின் போது மீட்பு பணிகளின் வேகம், பல்வேறு அமைப்புகளுக்கிடையேயான ஒருங்கிணைப்பு மற்றும் போக்குவரத்து மேலாண்மை திறனை சோதிப்பதே இதன் நோக்கம். ஒத்திகையின் போது விரைவு சாலையின் ஒரு பகுதி தற்காலிகமாக மூடப்பட்டதுடன் எதிர் திசை வழித்தடம் செயல்படுத்தப்பட்டது. உண்மையான அவசர நிலையில் விரைவாகவும் திறம்படவும் செயல்படுவதற்காகவே பொதுமக்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்காமல் இந்த திடீர் ஒத்திகை நடத்தப்பட்டதாக WCE தெரிவித்துள்ளது. சுமார் 110 கோடி ரிங்கிட் மதிப்பிலான அரசாங்க ஒப்பந்தம் தொடர்பாக பொருளாதார அமைச்சின் மீது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM விசாரணையை தொடங்கியுள்ளது. வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தம் அவசரமாகவும் அரசாங்கத்திற்கு பாதகமான நிபந்தனைகளுடனும் இறுதி செய்யப்பட்டதாக அரசு சாரா அமைப்புகள் புகார் அளித்ததை தொடர்ந்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. நிதி அமைச்சு மற்றும் முதலீடு, வர்த்தகம், தொழில் அமைச்சின் ஒப்புதல் இல்லாமலேயே இந்த ஒப்பந்தம் செய்து முடிக்கப்பட்டதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சம்பந்தப்பட்ட அமைச்சில் இருந்து விலகிய சிலர் பின்னர் அந்த நிறுவனத்தின் உயர் பதவிகளில் நியமிக்கப்பட்டதும் நலன் முரண்பாடு குறித்த சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக அமைச்சின் தலைமை செயலாளர் உள்ளிட்ட பலரிடம் வாக்குமூலம் பெற SPRM நடவடிக்கை எடுத்து வருகிறது.
கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையமான KLIA வழியாக செயல்பட்டதாக நம்பப்படும் போதைப்பொருள் கடத்தல் கும்பலை போலீசார் முறியடித்து 600 கிலோவுக்கும் அதிகமான போதைப்பொருளை பறிமுதல் செய்துள்ளனர். சுமார் 3,75 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான ஷாபு, ஹெரோயின், கொகேன் மற்றும் கஞ்சா மலர்கள் கைப்பற்றப்பட்டன என்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்து ஷாசலி கஹார் தெரிவித்தார். கடந்த ஆகஸ்ட் 4 முதல் திங்கட்கிழமை வரை நடத்தப்பட்ட தொடர் சோதனைகளில் வெளிநாட்டினரை உள்ளடக்கிய 12 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அதிக சம்பள வேலை வாய்ப்பு வழங்குவதாக வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் மூலம் ஆசை காட்டி சிலரை போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தியதாக நம்பப்படுகிறது. இந்த கும்பல் தொடர்பாக மூவர் ஏற்கனவே நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளதாக டத்து ஷாசலி கஹார் தெரிவித்தார். லாட்டரி எண்கள் தொடர்பான அதிருப்தி காரணமாக இருக்கலாம் என நம்பப்படும் சம்பவத்தில் நம்பர் கடை உதவியாளர் பெண் ஒருவரை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக சந்தேகிக்கப்படும் 59 வயது ஹெயிலிங் ஓட்டுநர் 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். 62 வயதுடைய அந்த பெண் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததில் அவரது உடலில் சுமார் 50 விழுக்காடு தீக்காயங்கள் ஏற்பட்டுள்ளன. தீவிர சிகிச்சைக்காக அவர் செயற்கை மயக்க நிலையில் வைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக பெட்ரோல் இருந்ததாக சந்தேகிக்கப்படும் திரவம் அடங்கிய பாட்டில், மோட்டார் சைக்கிள், தலைக்கவசம் மற்றும் சட்டை உள்ளிட்ட பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். சந்தேக நபரும் பாதிக்கப்பட்ட பெண்ணும் ஒருவரையொருவர் அறிந்தவர்கள் என்றும் அவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு இல்லை என்றும் கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்து ஃபடில் மர்சோஸ் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.